யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே. பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது கடவுளை தேடி. நேற்றைய தொடரின் தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். அவரது அருகாமையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றியும் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார். சுவாமி ராமதாஸின் சரிதையிலேயே உபதேசங்கள் அடங்கியிருக்கும். சுயசரிதை முழுவதுமே அவர் ஆழ்நிலையில் இருந்தபோது எழுதப்பட்டவை. ஒரு சாமானியன் சுயசரிதை எழுதுகிறான் என்றால் தன்னை பற்றித்தான், தனது சொந்த கதையைத்தான் அவன் எழுதுவான். தனது கஷ்டங்கள், வெற்றி, தோல்விகள் என்று விளக்கியிருப்பான். நல்லவர்கள், கெட்டவர்கள் என்று பிரித்து எழுதுவான். ராமதாஸை பொறுத்தவரை நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. எல்லாவற்றிலும் ராம்தான் இருக்கிறார். அனைத்து சூழலிலும் ராம்தான் இருந்து செயல்பட வைக்கிறார். பக்தர்களின் இதயங்களை கடவுளின் கருணையில் மூழ்க வைக்கிறார். தான் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் தன்னை தூய்மைப்படுத்த தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் என்கிறார் அவர். ஆனால் ராமதாஸ் போல யோகிராம் சுரத்குமார் தனது வாழ்க்கை பற்றி எந்த புத்தகமும் எழுதவில்லை. ஆனால் தனது வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசுகையில் ராமதாஸ் போலவே கடவுள் மட்டுமே என்பதுதான் அதன் சாராம்சமாக இருக்கும். மகான்களின் சரிதையை எழுதுபவர்கள் எதிர்மறை விஷயங்களை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு குறிப்பிடுவது மகான்களின் வாழ்க்கை மற்றும் சேவைகளின் உன்னதமான மையக் கருத்தை திசை திருப்பிவிடும் என்று சொல்கிறார். தனது ஆரம்பகால வாழ்க்கை குறித்து யாரும் ஆய்வு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார் யோகிராம் சுரத்குமார். ஆனால் அதற்கான காரணங்களை அவர் சொல்லவில்லை. இருந்தாலும் எல்லோருக்குமே அனைத்து சம்பவங்களையுமே கடவுளின் இச்சை என்று கருதும் பக்குவம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. மகானின் வாழ்க்கை சம்பவங்களை மேலோட்டமாக பார்த்துவிட்டு தங்களது கருத்தை அதில் கொண்டு வர முயற்சிப்பார்கள் என்பதுதான் யோகிஜி அப்படி சொல்லியிருப்பார் என்று தோன்றுகிறது. ராமதாஸும் ராம் சுரத்குமாரும் தங்களது வாழ்க்கை குறித்து நமக்கு சொன்னது அனைத்துமே தெய்வீகமானது. சரிதை எழுதுபவர்கள் இதனை புரிந்து கொண்டு உண்மையாக எழுதுவார்கள் என்பது அபூர்வம்தான். 1884 ஏப்ரல் 10 பிறந்த விட்டல் ராவ், லலிதாபாய் மற்றும் ஸ்ரீ பாலகிருஷ்ண ராவின் 16 குழந்தைகளில் 6ஆமவர். இந்து பிராமண சமூகத்தில் சரஸ்வாட் என்கிற பிரிவைச் சேர்ந்தவர். கர்நாடகா மங்களூரிலிருந்து 45 கிலோமீட்டர் தெற்கே இருக்கும் ஹாஸ்ட்ரக் என்கிற சிற்றூரில் பிறந்தார் விட்டல் ராவ். ஹனுமானின் பிறந்த நாளில் பிறந்ததால் பின்னாளில் கடவுளிடம் சரணடைந்த பின்னர் அவர் தனது பெயரை ராமதாஸ் என்று மாற்றிக்கொண்டார். அவர் பிறந்த சரஸ்வாட் பிரிவினர் படிப்பிற்கு பெயர் பெற்றவர்கள். நன்கு பிசினஸும் செய்வார்கள். ஆனால் விட்டல் ராவுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே படிப்பின் மீது ஆர்வம் இல்லை. ராமதாஸ் தனது ஆசிரியர்கள் மிகவும் கொடுமையாக நடந்து கொண்டார்கள் என்றும், வீட்டில் அதை சொன்னால் அவர்கள் அதனை கண்டுகொள்ளவே இல்லை என்றும் சொல்கிறார். ஆனால் பெரிய குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு மற்றும் கல்வி என்பது அவர்களது சமூகத்தில் முக்கியமானதாக கருதப்பட்டது ஆகியவைதான் இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் விட்டல் ராவுக்கு படிக்க பிடிக்கவில்லை என்பதால் அவர் ஆசிரியர்களிடமிருந்து ஓடி ஒளிந்தார். இயற்கையை ரசிப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதும் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்று விரும்பினார். நகைச்சுவை உணர்வும் அவருக்கு இருந்தது. கலை, நாடகம் அவருக்கு பிரியமானவை. சிறுவயதில் தான் பார்ப்பவை அனைத்தையும் அழகாக வரைந்து விடுவார் அல்லது களிமண்ணில் அழகாக வடிப்பார். பள்ளிப் பருவத்தில் அவர் ஒரு சிறந்த நடிகரும் கூட. உள்ளூர் நாடகக் குழுவில் இருந்தார். குழுவுக்கு நாடகத்திற்கு உடைகள் வடிவமைத்து கொடுப்பார்.
செட் டிசைனராகவும் இருந்தார். அவரது ஆரம்பகால வாழ்க்கையின் போது 2 வேறுபட்ட வாழ்க்கை முறைகள் அவரை தனது பக்கம் இழுக்க முயற்சித்தன என்கிறார் ராமதாஸ். ஒன்று வழக்கமான கல்வி முறை, மற்றொன்று அவரை சகஜ வாழ்க்கையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து தூய்மையான பிரகாசமான ஆன்மீக பரப்பிற்கு கொண்டு வருவது. இந்த 2 சக்திகளும் அவரை பரஸ்பரம் தங்கள் பக்கம் இழுக்க முயன்றன. இயற்கையின் அழகு, தனிமை என்பதுடன் கூட இளம் விட்டல் ராவை இராமாயணம், உபநிடதங்களின் கதைகள், பாடல்கள், மன்னர்கள், முனிவர்கள், வீரர்கள் பற்றிய பாடல்களும் ஈர்த்தன. அவர் மனதில் இருந்த சுதந்திர உணர்வை வளர்க்கும் வகையிலான சிலரது வாழ்க்கை வரலாறுகளும் அவருக்கு ஆர்வத்தை தூண்டிவிட்டது. அவர்களது குடும்பத்தில் மாமா முறையிலான ஒருவர் இருந்தார். அவர் கடவுளிடம் ஐக்கியமானவர் என்று கருதப்பட்டவர். ஆனால் குடும்பத்திற்கு வெளியே அவரை எல்லோரும் மன இறுக்கம் கொண்டவர் என்று கருதினார்கள். ஆனால் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து கடவுள் வழிபடும் செய்கையில் அவர் பஜனை பாடல்கள் எல்லாம் பாடுவார். எல்லாமே நிலையற்றவை, எல்லாமே தெய்வீகமானவை என்று கருதிய மாமா விட்டல் ராவ் மனதில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதைப் போலவே அவருக்கு 8 வயதாக இருக்கும்போது இவரது குடும்பத்திற்கு வருகை தந்த 2 பஞ்சாபி சந்நியாசிகளும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் அவர் மீது காட்டிய ஆழ்ந்த அன்பு, உண்மை மற்றும் சிந்தனை குறித்த அவரது பசியை தீவிரப்படுத்தி ஒரு சக்தியையும் உற்சாகத்தையும் அளித்தது. 3வது தாக்கம் சரஸ்வாட் பிரிவின் சுவாமிஜி ஒருவர் மூலம் ஏற்பட்டது. அந்த சுவாமிஜி மிகவும் எளிமையான வாழ்க்கையில் ஈடுபட்டவர். ஆன்மீகத்தில் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர். அவரது அத்தகைய வாழ்க்கையை விட்டல் ராவ் மனதை மிகவும் தொட்டது. இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.